அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மிக முக்கியமான ப்ரீவியஸ்லி ஆஸ்க் கொஷின்ஸ், அதாவது பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட மிக முக்கியமான 10 கேள்விகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போவோம். முதல் கேள்வி, துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் பெருஞ்சித்தனார். பெருஞ்சித்தனார் அவர்கள் தான் துரைமாணிக்கம் அப்படின்ற இயற்பெயரை கொண்டவர். இந்த துரைமாணிக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய பெருஞ்சித்தனார் அவர்கள் தமிழுக்கு பல தொண்டுகளை ஆற்றியிருக்கிறார். அடுத்து, மலரின் பருவத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு அகரு, அலர், முகை. அதற்கான பதில் அகரு, அலர், முகை. உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட இதழ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு தமிழ்ச்சிட்டு அப்படின்றது பதில். இந்த தமிழ்ச்சிட்டு அப்படின்றது பெருஞ்சித்தனார் என்று அழைக்கப்படக்கூடிய திரு துரைமாணிக்கம் அவருடைய இதழ் தான் இந்த தமிழ்ச்சிட்டு அப்படின்றது. இந்த தமிழ்ச்சிட்டானது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்கவும் அதிகரிக்கவும் அந்த பற்றை வளர்க்கவும் பெரும்பாடுபட்டது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்து, நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு குறுந்தொகை அப்படின்றது பதில். இந்த குறுந்தொகை அப்படின்றத நூல் தான் நல்ல அப்படின்ற அந்த ஒரு அடைமொழியை கொண்டு பெற்ற ஒரு நூல். அடுத்து, கடலில் கரைந்த பெருங்காயம் போல. கடலில் கரைந்த பெருங்காயம் போல அப்படின்றதனுடைய உவமை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு வீணாதல் அப்படின்றது பதில். அதாவது கடலில் பெருங்காயம் கலந்துருச்சுன்னா அப்படின்றது அதுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் போயிடும் இல்லையா? அந்த மாதிரி கடலில் கலக்கக்கூடிய பெருங்காயம் அப்படின்றதனுடைய உவமை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் வீணாதல் அப்படின்றது அதற்கான பதில். அடுத்து, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் சேக்கிழார். சேக்கிழார் அவர்கள் தான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்ற அந்த ஒரு நூலை இயற்றியவர். அடுத்து, சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கு திருவெண்ணெய்நல்லூர் அப்படின்றது பதில். சுந்தரர் அவர்கள் பித்தா பிறைசூடி அப்படின்ற அந்த ஒரு பாடலை இயற்றியிருக்காரு. அதற்கான அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சிவனை பித்தனாகவும் அவர் பிறைசூடிய பித்தனாகவும் தன்னை ஆட்கொண்டவராகவும் அந்த பாடலை அழகாக சுந்தரர் அவர்கள் வடிவமைச்சிருப்பார். இது நிகழ்ந்த இடம் எது அப்படின்னு கேட்டாங்கனாலும் அதற்கு திருவெண்ணெய்நல்லூர் அப்படின்றது அதற்கான பதில். ஒரு முக்கியமான கேள்வி, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது. காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் ராஜாஜி அப்படின்றது பதில். திரு சி ராஜகோபாலாச்சாரி என்று அழைக்கக்கூடிய ராஜாஜி அவர்கள் தான் திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது எனவும் காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது எனவும் கூறுகிறார். அடுத்து, குண்டலகேசிக்கு எதிராக தோன்றிய வாத நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகேசி. அதாவது குண்டலகேசி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக ஆப்போசிட்டாக எழுதப்பட்ட இயற்றப்பட்ட வாத நூல் தான் நீலகேசி என்று அழைக்கப்படுகிறது. நீலகேசி அப்படின்றது குண்டலகேசிக்கு எதிரான வாத நூல். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று கூறும் அந்த ஒரு மிக முக்கியமான இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதற்கான பதில் பழமொழி 400 அப்படின்றது. இந்த பழமொழி 400 சொல்லக்கூடிய கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்ன சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வியை அறிந்து கற்ற சான்றோருக்கு எந்த விதமான செல்வங்களோ இல்லை கட்டுச்சோறோ தேவையில்லை. அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் தாங்கள் கற்ற கல்வியின் வாயிலாக அவங்களுக்கு அந்த பொருளையோ இல்லை பொண்ணையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு திறமை இருக்குது அப்படின்றது தான் இந்த பழமொழி 400ல் பாடல் 4 குறிக்கிறது. இந்த பழமொழி 400ல் பாடல் 4ன்னு சொல்கிறது மாதிரி இந்த 400 பழமொழிகளை கொண்ட மிக அற்புதமான அந்த ஒரு நூல் தான் பழமொழி 400 அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்தது டிஎன்பிஎஸ்சி தமிழில் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ்லி ஆஸ்க் கொஷின்ஸில் ஒரு 10 மிக முக்கியமான கேள்விகள் மற்றும் பதில்கள் சம்பந்தப்பட்ட தொகுப்புகள். இந்த மாதிரியான கேள்விகளோ இல்லை டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலான்னு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.